ஒன்று. இரட்டை கிளவி. ஒரே சொல் 2 முறை அடுக்கி வரும். ஆனால் இதனை தனித்தனியாக பிரித்தால் பொருள் தராது. இது பெரும்பாலும் ஒலிக்குறிப்பு, விரைவு குறிப்பு போன்றவற்றிற்கு பயன்படும். உதாரணங்கள்: கலகல, தடதட, படபட, பளபள, சரசர. 2. அடுக்குத்தொடர். ஒரு சொல் 2, 3 அல்லது 4 முறை அடுக்கி வரும். இதனை தனித்தனியாக பிரித்தாலும் பொருள் தரும். இது அச்சம், விரைவு, சினம், மகிழ்ச்சி போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்த பயன்படும். உதாரணங்கள்: வா, வா, பாம்பு, பாம்பு, தீ, 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 போ, போ. இரட்டை கிளவி vs அடுக்குத்தொடர் ஒப்பீடு. பண்பு: இரட்டை கிளவி, அடுக்குத்தொடர். சொற்கள் இரட்டையாகவே வரும். ஒரே சொல் மீண்டும் மீண்டும் அடுக்கி வரும். பொருள்: தனித்தனியே பிரித்தால் பொருள் தராது. தனித்தனியே பிரித்தாலும் பொருள் தரும். எண்ணிக்கை: 2 முறை மட்டுமே வரும். 2 முதல் 4 முறை வரை வரும். பயன்பாடு: ஒலிக்குறிப்பு மற்றும் விரைவு குறிப்பிற்கு வரும். விரைவு வெகுளி, அச்சம், உவகை, அவலம் போன்ற உணர்வுகளுக்கு வரும்.